வெல்கம் டு மிச்சட்ல சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான். இது தட்டு முறுக்குன்னு சொல்லலாம், இல்லை தட்டை வடைன்னு சொல்லலாம், இல்லை தட்டைன்னு கூட சொல்லலாம். இது எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சட்ல சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்றைக்கி தட்டு முறுக்கு பண்ண போகிறோம். அதுக்காக பேன் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ரெடிமேட் அரிசி மாவு, இன்ஸ்டன்ட் அரிசி மாவு இருக்கு இல்லைங்க, அதை தான் சேர்த்திக்கிறேங்க. இது கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்து எடுக்கிறோம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துடாதீங்க, அது சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுங்க. அந்த மாவெல்லாம் பரப்பி விட்டு ஓரளவுக்கு சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுற போகிறேன். மாவு ஆறின பிறகு நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். நான் செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவை வறுக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது உளுந்து மாவு, அதாவது உளுந்தை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் வீட்லேயும். இதை வறுக்காமல் போட்டிங்கன்னா அந்த வாசம் இருக்காது. நம்ம வறுத்து இதை தட்டை மாவில் சேர்த்துனா தான் அந்த வாசம் இருக்கும், உளுந்து வாசம். ஸோ அதுக்காக சேர்த்திட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். காரம் உங்களுக்கு இன்னும் தூக்கலாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்திக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இந்த பருப்பை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் இதில் சேர்த்திடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த பருப்பை மட்டும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ நான் பருப்பெல்லாம் சேர்த்திட்டேன். இப்போ இது கூட என்ன பண்ண போகிறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாம். கையால் கலந்து விட்டுற போகிறோம். எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா அந்த உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே கலந்து வரணும் இந்த வெண்ணெயோட. ஸோ லைட்டாக உங்களுக்கு ஈரப்பதம் கொடுக்கும், அதாவது வெண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், மொத்தமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்செடுங்க. அப்போ தான் கரெக்டான மாவு பதத்துக்கு வரும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ நல்லா இதை அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். அதாவது ரொம்ப அழுத்த வேணாம், இந்த மாவெல்லாம் ஒன்று சேர்த்தி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. நான் இப்போ பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ இது மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். குக்கிங் ஆயில் தான் நம்ம சேர்த்திக்கிறோம். நம்ம இப்போ இது மேலே நல்லா ஈரப்பதமாக இருக்கிறதுக்காக தடவி விட்டுறலாம். நம்ம இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்தனதுக்கு பதிலாக அடுப்பில் இருக்கிற சூடான எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நல்லா எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இப்போ நான் ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது எதுவும் இல்லைங்க, நம்ம எண்ணெய் பேக்கெட்லாம் வாங்கினா அதை கவர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பாலித்தீன் ஷீட் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரும் சேர்த்தலாம், இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் பேப்பர்லேயும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி இந்த பாலித்தீன் ஷீட்டில் தான் செய்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கங்க. இப்போ உருட்டி எடுத்துட்டேன். இந்த மாவை இந்த இடத்துல வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு மாவும் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு அந்த பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு இருக்கிற பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்காக இப்போ இந்த கிண்ணத்தை வச்சு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம தட்டை கரெக்டாக ஷேப்பாக வரும். ஈவனாக இருக்கணும். ரொம்ப ஒரு இடத்துல மொந்தமாகவும் ஒரு இடத்துல சன்னமாக இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டாவதையும் நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ தூரம் சன்னமாக இருக்கும்னு உங்களுக்கு அப்போ புரியும். ரொம்ப இது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொந்தமாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்காவது சன்னம் இருக்கணும். இப்போ இதே மாதிரி ஒரு தேவையான அளவுக்கு தட்டையை நான் தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம அடுப்பில் எண்ணெயை காய வச்சு போட்டு எடுத்துக்கலாம்.
அடுப்பில் எண்ணெயை ஆல்ரெடி காய வச்சிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு தட்டையாக நம்ம இதில் போட்டுடலாங்க. நம்ம போடும்போது அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு ஹை அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம தட்டை நல்லா வெந்து வரும். நம்ம போட்டு ஒரு நிமிஷம் கழித்து அந்த கொதிக்கிற சவுண்டு அதெல்லாம் அடங்கின பிறகு லைட்டாக நம்ம இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டுக்கலாம். இப்போ 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை திருப்பி போட்டுக்கிறேன். ஸோ பின்னாடி சைடும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகி வரணும், ஐ மீன் ஃப்ரை ஆகி வரணும். அதுக்காக திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டு பின்னாடி சைடும் 1லேருந்து 1.5 நிமிஷம் இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிருச்சு. நம்ம தட்டு முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்மளோட சூப்பரான தட்டு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நான் கடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சவுண்டு கேட்டுச்சாங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவே வந்திருக்கு. செமையாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி தட்டு முறுக்கு செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.